அவளோட விரைங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கள தண்ணி வந்து மேலே வருது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும் வந்து இலங்கையில் வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்ற வளமையான மழையோ அல்லது வளமையான காற்று மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. இந்த அவ்வளோத்துக்கு வந்து கொடுமையாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காற்றின் வேகம் அதிகரிச்சிருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வீழ்ச்சி வந்து கூடுதலாக இருக்குது. இப்போ நேற்றுலாம் நான் வந்து வன்னிக்கு போயிட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று வெளிக்கிட்டே இருந்து இங்கேருந்து எங்களோட வீட்டிலேருந்து 10 மணிக்கு வெளிக்கிட்டாங்க. 10 மணிலேருந்து வெளிக்கிட்டேருந்து நாங்கள் திரும்பி வர மட்டும் எல்லா இடம் மண்ணிலே முல்லைத்தீவு மாவட்டமாக இருக்கலாம் அல்லது கிளிநொச்சி மாவட்டமாக இருக்கலாம், அனைத்து இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான மழை வீழ்ச்சி. நாங்கள் போகும் வர மட்டுமே ஃபுல்லாகவே மழைக்கெல்லாம் தெரிஞ்சது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நின்ற துயிலுமில்லம் வந்து முள்ளிய வலையில் பார்த்தீங்கன்னா கடைசியாக, அதாவது விளக்கேற்றுற டைமில் அந்த நினைவேந்தல் நேரத்தில் வந்து நின்றது வந்து முள்ளிய வலை துயிலுமில்லத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு முழங்கால அளவுக்கு தண்ணி ஓடத்தான் வந்து நினைவேந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு வந்து மழை கூடி வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருந்தது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வட்டவாலாக இருக்கலாம் அல்லது நாங்கள் வந்து முள்ளிய வலையிலேருந்து முல்லைத்தீவு போய்க்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்க்க இருக்கிற அனைத்து வீதியிலையும் வந்து நீர்மட்டம் கூடி ரோட்டால் பாஞ்சு கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு வந்து நேற்றே வந்துட்டு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தென்னிலங்கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டி கம்பா பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றே வந்து 3 மாடி அளவுக்கு தண்ணி வந்தால் வந்து பலர் வந்து சமூக ஊடகங்களில் வந்து காணொலியில் பதிவேற்றிருந்தவை. அந்தளவுக்கு வந்து வெள்ளம் கண்டி பக்கம் கூடிட்டுது. இப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் பெரும்பாலான காணொலிகள் வந்து கொண்டே இருக்குது. ஹெலியிலாம் வந்து ஆக்களை தூக்கப்படுது. இப்பயும் ஒரு காணொலி பார்த்தனால் தென்னையினுடைய வட்டுக்குள்ள ஒரு ஆள் வந்து இருந்து அவரை வந்து காப்பாற்றுற மாதிரி காணொலியெல்லாம் வந்திருக்குது. அந்தளவுக்கு வந்து தென்னிலங்கை பக்கம் வந்து அதிகளவான வெள்ளம் பல இடங்களில் வந்திருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முறையாக வந்து விக்டோரியா அணையில் வந்து 1,26,700 கன அடி நீர் வந்து மகாவலி ஆற்றிற்கு விடப்பட்டிருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து நீர்மட்டம் அதிகரித்து கொண்டு போயிருக்குது. அதனுடைய வான்கதவுகள் வந்து 8 வான்கதவுலம் வந்து 4.7 மீட்டர் அளவில் வந்து விக்டோரியா வான்கதவு திறக்கப்பட்டிருக்குது. மற்றது தற்பொழுது வந்து செய்திகள் வந்தோன்றிருக்கு. அப்படின்னு சொன்னால் வன்னியில் இருக்கிற பெரும்பாலான, அதாவது முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்கள் இருக்கிற பெரும்பாலான குளங்கள அணைக்கட்டுகள் வந்து உயர்ந்திருக்குது, நீர்மட்டம் அதிகரிச்சிருக்குது. தற்பொழுது இரண்டமட குளத்தின் வான்கதவுல வந்து குறிப்பிட்ட அளவு திறந்து விடப்பட்டதாக சொல்லப்படுது. அப்போ அதன் கீழ்ப்பகுதியில் இருக்கிற அந்த நீர் வரத்து போகக்கூடிய இடங்களில் இருக்கிற வீடுகள், அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவதானமாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து மாரி காலத்தில் இந்த டிசம்பர் மாதங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு முல்லைத்தீவு, அதாவது இந்த குளங்களை அண்டிய இருக்கிற இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு வாரது பலமா. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் சாதாரணமான இனத்தை கூடக்கூடாது, பலமையை விட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வெள்ளத்தின் வேகமாக இருக்கலாம் அல்லது நீர்மட்டத்தின் உயரமாக இருக்கலாம், இல்லாமல் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வளமையாகவே சில இடங்களில் வந்து வெய்சோட சில பகுதிகள், கண்டாவளை சில பகுதிகள், இரமடுவோட அண்டிய பிரதேசங்கள் எல்லாம் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது வளமை. ஆனால் இந்த வருஷம் இந்த டித்பா புயல்னு சொல்லப்படுற புயல்லாம் வந்து கடக்க போகுது. அந்த புயல் வந்து இன்னும் 24 மணித்தியாலத்துக்கு பிறகு வந்து இன்னும் வருகின்ற 24 மணித்தியாலத்தில் வந்து அதிகரிக்கும் என சொல்லப்படுது. காற்றின வேகம், சுழற்சி, மழை வீழ்ச்சி எல்லாம் வந்து அதிகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 24 மணித்தியாலம் என்று சொல்லப்படுகிறது. வருகின்ற 24 மணித்தியாலம் மிக கடுமையாக இருக்கும். அதாவது புயலின் வேகம் அல்லது காற்றின் வேகம் கூடுதலாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. அப்போ எனவே மக்கள் எல்லாம் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது எல்லாம். என்ற தற்பொழுது வரை கண்டியா இருக்கலாம் அல்லது தென்னிலங்கை என்ற பல பகுதியெல்லாம் வந்து வெள்ளக்காடாக வந்து காட்சி அளிக்குது. பல காணொலிகள் வந்து கொண்டு இருக்குது. பலர் வந்து 2ஆம் மாடி 3ஆம் மாடி தங்களுடைய வீட்டின் கூரையில் இருந்து கொண்டு உதவி கேட்கின்ற நிலைமை தான் வந்து நடந்து கொண்டிருக்குது. அந்த நிலைமை இஞ்சாலையும் சில இடங்களில் குளங்களை அண்டிய இருக்கிற பிரதேசங்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே மக்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லம். வருகின்ற 24 மணித்தியாலம் வந்து இன்னும் கூடுதலான காற்று வந்து இருக்கும். என்ற இப்பவே ஒரு மினி சூறாவளி அடிக்கிற மாதிரி தான், ஒரு காற்றின் வேகம் சூறாவளி என்று சொல்லப்படுற, அதாவது புயல் என்று சொல்லப்படுற கேட்ட மாதிரி தான் வந்து காத்திருக்குது. நான் இப்போ எங்களோட வீட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வெளியில் போய் பார்க்க வந்து அவ்வளோத்துக்கு வந்து ஆங்காங்கே மரம் முறிஞ்சிருக்குது. என்ன சொல்ற, கூரைகள், இந்த தகர கூரைகள் எல்லாம் புடுங்கப்பட்டு எறியப்பட்டிருக்குது. இஞ்சி யாழ்ப்பாணத்திலே ஆங்காங்கே அந்த நிலைமை தான் இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகள் எல்லாம் வந்து உடைந்திருக்குது இந்த மழைக்கு. அப்போ இன்னும் 24 மணித்தியாலத்தில் அதிகரிக்க போகிற இந்த மழை வீழ்ச்சிக்கும் இந்த காற்றின் வேகத்துக்கும் நாங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னா இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். இப்போ நான் வெளியில் போய்க்க எடுத்த காணொலியிலையும் இதில் நான் உங்களுக்கு எங்களோட ஊர் வழியை எடுத்த காணொலியிலையும் இதில் பதிவு செய்கிறேன்.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைய பொழுதுல எல்லாருக்கும் தெரியும் புயல் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது. பலத்த இடங்களில் வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்திருக்கு. இலங்கை ஃபுல்லாக 50 மேற்பட்ட பேர் வந்து இந்த தீரத்த காலையில் வந்து இறந்திருக்கணும். இந்த சூழ்நிலையில் வந்து கஷ்டப்பட்டு வெள்ளத்துறையில் ரேவடி கடற்கரையில் இருக்கிற காட்சி பார்த்துட்டு கடலைகள் மிக பிரமாண்டமாக அடித்து கொண்டிருக்குது. வளமையான மாறி மலைக்கு கடல் கொண்டிருக்கிறத விட மிக கொடூரமாக இருக்குது. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து திக்கன் சந்தி. இந்த இதில் பாருங்கள் தென்னைகள் இந்த கடலில் பார்க்க தெரியும் புயலின் வேகம் அல்லது காற்றின் வேகம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதால் இந்த நான் வெள்ளத்துறையில் இந்த ரோட்டில் வர முடியலை. ஏன்னா இந்த கடல் கரையோடு இருக்கிற வீதி வந்து கிட்டத்தட்ட நாளைக்கு 5-6 வருஷத்துக்கு மேலாகவே அப்படியே பழுதடைஞ்சு போய் தான் இருக்குது. அந்த அதனுடைய அணைக்கட்டுகள் கடலோடு இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து அடித்து உடையிற நிலைமை இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் வரவேலாம் இருக்குது. அப்படி வரையங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கடல் தண்ணி வந்து மேலே வருது. அந்த பக்கம் வந்து வலது பக்கம் இங்கேருந்து அங்கேருந்து வர கடல் பக்கம் இங்கேருந்து வலது பக்கம் வீதியை முற்றுமுழுதாக வந்து பழுதடைஞ்சு போயிருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள். புயலின் வேகம் இப்படி தான் இருக்குது. இந்த வீதியில் அந்த வலது பக்கம் இருக்கிற சுவரெல்லாம் உடைச்சிட்டுது. அது முதல்ல நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே காட்சிப்படுத்திருக்கிறேன். 3 வருஷத்துக்கும் காட்சிப்படுத்த நான் நினைக்கிறேன். இந்த காற்றின் வேகம், அதாவது புயல் என்று சொல்லப்படுது, அந்த புயலின் காற்றின் வேகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது எங்கள்ட வீட்டின் பின்பக்கம் நிற்கிறேன். அதில் இருக்க பனிகள் இந்த மரங்கள் எல்லாம் எப்படி இறைச்சலோட ஒவ்வொரு கிளைகளும் எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். தென்னை வட்டப்பாரம் தென்னை மேல் பகுதி எப்படி எங்களை வீட்டுக்கு இந்த பக்கத்தால் நேர ஒரு 300-400 மீட்டரில் கடற்கரை இருக்குது. 300 மீட்டரில் இப்போ இந்த நேர்பகுதியில் பெரிய கட்டடங்கள் இருக்கிற குறைவு. அப்போ அதால் வந்து நேர அப்படியே காற்று பிடிக்குது. தற்போது வரை இலங்கையில் நாடு ஃபுல்லாகவே வந்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது சீரற்ற காலநிலை காரணமாக. எனவே அனைத்து மக்களும் வந்து எச்சரிக்கையாக இருங்கோ.